ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் வெளிநாட்டைச் சேர்ந்த இருவர் உட்பட 26 பேர் சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்தனர். தாக்குதலில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த மூவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பஹல்காம் பகுதியில் உள்ள பைசரான் பள்ளத்தாக்கிற்கு 40க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தனர். குதிரை சவாரியில் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த பொழுது பிற்பகல் 2:30 மணியளவில் ராணுவ சீருடையில் வந்த பயங்கரவாதிகள் திடீரென தானியங்கி துப்பாக்கியால் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் சுற்றுலா வந்த நேபாள மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாட்டைச் சேர்ந்த இருவர், இந்திய நாட்டைச் சேர்ந்த அதிகாரி உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் கர்நாடகம், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் பைரசான் பகுதியில் இருந்தவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்டனர். அவர்களில் படுகாயமடைந்த 12 பேர் பஹல்காம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரம், சந்துரு, பாலச்சந்திரா ஆகிய மூவருக்கும் அனந்த்நாக் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பயங்கரவாதிகள் 2 பேர் தானியங்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் அச்சத்தில் பலர் தப்பியோடியதாகவும் காயமடைந்தவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் காஷ்மீர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவ தமிழக அரசு சார்பில் டெல்லியில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. உதவி மற்றும் உறவினர்கள் குறித்து தகவல்களை தெரிந்து கொள்ள உதவி எண்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கான மருத்துவ உதவி மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழக அதிகாரிகள் உடனடியாக காஷ்மீர் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.